வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் என ராகுல் காந்தி பேச்சு. ராகுலின் பேச்சிற்கு பிரதமர் மோடி பதிலடி. பணக்காரர்களின் குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு என்றும் இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி என நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ராகுல் காந்தி பேசியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அக்னிவீர் திட்டத்தில் ஒரு வீரர் உயிரிழந்ததால் அதை வீரமரணமாக பாஜக அரசு ஏற்காது. அக்னிபாத் திட்டம் என்பது ராணுவ வீரர்களுக்கானது அல்ல. பிரதமர் மோடியின் மூளையில் உதித்த திட்டம். அக்னிபாத் திட்டத்தை உருவாக்கியது ராணுவம் அல்ல, பிரதமர் மோடிதான். அக்னிபாத் திட்டமே யூஸ் அண்ட் த்ரோ போல உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, வியாபார ரீதியாக நடத்தப்படும் நீட் தேர்வில் 22% எடுத்தாலே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. நீட் தேர்வு மூலம் பயிற்சி மையங்கள் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கின்றன. பணக்காரர்களின் குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டுள்ளது. நீட் குறித்து விவாதிக்க கோரினால் அரசு அதை பரிசீலிக்கவில்லை. நீட் முறைகேடு பற்றி குடியரசுத் தலைவரின் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை. 7 ஆண்டுகளில் 70 முறை நீட் வினாத்தால் கசிந்துள்ளது. அதானி அம்பானியின் ரூபாய் 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்யும் பாஜக அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாதது ஏன்? நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்க எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கியதுதான் மத்திய அரசின் சாதனையாகும். நாட்டில் மருத்துவ கல்வியை வியாபாரமாக்கிவிட்டனர் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் சிறப்பான சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏராளமான உள்ளூர் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துதல், அந்நிய செலவாணிகளை ஈட்டுதல் ஆகியவற்றில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவில் சிறப்பான சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் பல்வகையான சுற்றுலா தலங்கள், பழம்பெரும் திருக்கோவில்கள், இயற்கை எழில் கொஞ்சும் மலை மற்றும் வனப்பகுதிகள், அழகிய கடற்கரைகள் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் பலதரப்பட்ட சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. இத்தகைய பெரும் வாய்ப்புகள் அடங்கிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பயண திட்டங்களை மேற்கொள்ளும் வகையில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 இருக்கைகள் கொண்ட 4 பேருந்துகள் மற்றும் 18 இருக்கைகள் கொண்ட 1 பேருந்து என 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகளில் நீண்ட தூரம் மற்றும் நீண்ட நாட்கள் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள குளிர்சாதன வசதி, மிதவை அமைப்பு வசதி, வாகனத்தின் இருப்பிடத்தை அறிய GPS கருவி, வைஃபை வசதி, ஒவ்வொரு இருக்கையிலும் போன் சார்ஜ் செய்யும் வசதி, 35 பயணிகளும் நீண்ட நாள் பயணத்திற்கான தங்கள் பொருட்களை தாராளமாக வைத்துக் கொள்ள மிகப்பெரிய அளவிலான பொருட்கள் வைப்பு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் டாக்டர் க மணிவாசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் என ராகுலின் பேச்சிற்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை. ஒட்டுமொத்த இந்துக்களும் பாஜகவோ மோடியோ அல்ல, சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் என்றார். ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எழுந்து நின்று பேசிய மோடி, இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மக்களவையில் ராகுல் காந்தியை பேசவிடாமல் பாஜக எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர்.
எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி, அமித்ஷா நேருக்கு நேர் காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு எழுந்து பிரதமர் மோடி பதில் சொல்வது இதுவே முதல் முறையாகும். அயோத்தியில் உள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள் ராமர் கோயில் விழாவுக்கு அழைக்கப்படவில்லை. அயோத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக ஏராளமான நிலங்கள் பறிக்கப்பட்டன. மக்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை. இதனிடையே ராகுலின் பேச்சுக்கு 2வது முறையாக எழுந்து நின்று பேசிய பிரதமர் மோடி, இங்கு யார் என்ன பேசினாலும் நான் அதை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்தார். நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க அனுமதி மறுத்ததால் சபாநாயகர் முடிவை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகள், மத்திய விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துவதை கண்டித்தும் போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளது. மக்களவையில் இன்று விவாதம் நடத்த வலியுறுத்தி KC வேணுகோபால், மாணிக்கம் தாகூர் ஆகியோர் நோட்டீஸ் அளித்தனர். இந்த நிலையில் 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் நாடாளுமன்றம் அவைகளும் கூடின. அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை நிராகரித்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் தொடங்கப்பட்டது. அப்போது சபாநாயகர் முடிவை கண்டித்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இறுதியாக அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பும் செய்தனர். தீவிர அரசியலில் இருந்து 6 மாதங்கள் ஓய்வெடுக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். 6 மாத ஓய்வில் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிக்க திட்டமிட்டுள்ளார். ஆகஸ்ட் இறுதியில் லண்டன் செல்ல அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்ஸ்போர்டில் 6 மாத கால படிப்பை நிறைவு செய்த பிறகு தமிழகம் திரும்ப திட்டமிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார். மேற்படிப்பிற்காக லண்டன் செல்ல அனுமதி கேட்டு பாஜக மேலிடத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மேலிடம் தற்போது வரை அண்ணாமலை கடிதம் மீது எந்த முடிவும் எடுக்கவில்லை. பாஜக மேலிடம் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அண்ணாமலையின் நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை இணைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுக 4ஆக பிரிந்தது. இதையடுத்து அனைத்திலிருந்தும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திகைத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்றும், அதற்காக அதிமுக இணைப்பு தொடர்பாக உரிய நேரத்தில் தேவைப்படும் போது சசிகலாவை சந்திப்போம் எனவும், பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை இணைக்கும் பணிகள் விரைவில் தொடங்குவோம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த உபேந்திர திவேதி இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த உபேந்திர திவேதி ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்து வந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதனையடுத்து புதிய ராணுவ தளபதியாக உபேந்திர திவேதி நேற்று பொறுப்பேற்றார். இவர் இந்திய ராணுவத்தின் 30வது தளபதியாவார். குறிப்பாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர். கடந்த 1984 ஜம்மு காஷ்மீர் காலாட்படையின் 18வது படைப்பிரிவில் தனது ராணுவ சேவையை தொடங்கிய உபேந்திர திவேதி பின்னர் அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார். கடந்த 39 வருட காலமாக ராணுவ சேவை ஆற்றி வரும் அவர் பல்வேறு படைப்பிரிவுகளில் தலைமை பதவி உட்பட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று சுமார் 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இனி உலையில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 நாட்டு படகையும் அதில் 25 மீனவர்களை கைது செய்து காங்கேசம் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென பாம்பன் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டனர். உதகையில் கோடை சீசன் நிறைவடைந்ததை அடுத்து சினிமா படப்பிடிப்புக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நடைபெறும். இந்த சீசனில் வெளி மாநிலங்கள் பிற மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவர். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி, சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி உள்ளிட்ட கோடை விழா கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் வருவதால் கோடை சீசனில் 7 பூங்காக்களில் சினிமா படப்பிடிப்புக்கு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 3 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்கா உள்பட 7 முக்கிய சுற்றுலா தலங்களில் படப்பிடிப்பு நடத்த தற்போது அனுமதி அளிக்கப்படுவதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சினிமா படப்பிடிப்பு நடத்த அனுமதி தேவைப்படுவோர் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் வைட்டமின் ஏ உயிர் சத்து திரவம் அளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இன்று முதல் வைட்டமின் ஏ திரவம் அளிக்கும் இம்முகாம் 31 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மூலமாக சுமார் 1.2 லட்சம் குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ திரவம் வழங்கப்பட உள்ளது. இவருடன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், 2வது மண்டல மாநகராட்சி குழு தலைவர் நரேந்திரன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். 5 வயதிற்கு உட்பட்ட 1,02,000 குழந்தைகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து இன்று வழங்கப்படுகிறது. இந்த பிஹெச்சியில் இந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அனைத்து அங்கன்வாடி மையங்கள், பிஹெச்சி மற்றும் துணை சுகாதார HSC ஹெல்த் சப் சென்டர் அனைத்து இடங்களிலும் இந்த ORS கரைசல், விட்டமின் ஏ போன்ற மருந்துகள் வழங்கப்படும். எவ்வளவு பேருக்கு? 1,02,000 குழந்தைகள் வழங்கப்படும். அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இச்சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வழக்கறிஞர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சூரியநல்லூர் பஞ்சாயத்து கிராமம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள தமிழ்நாடு அரசு மதுபான கடையை எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டு வருவதால் அவ்வழியாக வந்த வாகனங்களை மாற்று வழியில் அனுப்பி வைக்கின்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 தொழிலாளர்கள் ரயில் மோதி பலியாகியுள்ளனர். ராஜ்குமார், சரவணன் என்ற 2 பேர் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து டீ குடிக்க செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். அதேபோன்று இன்று காலை 5 மணி அளவில் டீ குடிக்க சென்று திரும்பி வரும் போது கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்த ரயில் மோதி இருவரும் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் திரௌபதி அம்மன் ஒவ்வொரு நாளும் வீதி வீதியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பூண்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரௌபதி அம்மனை தரிசித்து இந்த தீமிதி திருவிழாவில் வான வேடிக்கையில் வர்ண ஜாலம் காட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அம்பாள் நகரில் உள்ள தனியார் திருமண மகாலில் வைத்து மரங்கள் மக்கள் இயக்கம் சார்பாக வேப்பமரம் பயிரிடுதல், அதன் பயன்கள் குறித்தும் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் மரங்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கண்டேயன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேளாண் துறை அதிகாரி ராமமூர்த்தி, விவசாயிகள், தன் ஆர்வலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு வேப்பமரம் பயிரிடுதல் குறித்து ஆலோசனை வழங்கினார்.
மேலும் மரங்கள் அதிகமாக நடக்கூடிய கிராம ஊராட்சிகள், பள்ளிகள், கல்லூரிகள் தன் ஆர்வலர்களுக்கு விருது, நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தனர். செங்குன்றம் பகுதியிலிருந்து சென்னை மாநகர பேருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் வந்து நின்ற நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள நேர காப்பாளர் அறைக்கு சென்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் நேரத்தை பதிவு செய்து கொண்டு வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையின் அருகே பையில் வைக்கப்பட்டிருந்த 12 ரூபாய், 15 ரூபாய், 41 ரூபாய் அடங்கிய 31 டிக்கெட் கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் பதறிப்போன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நேர காப்பாளருக்கு தகவல் அளித்து விட்டு திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிக்கெட் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் இடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலம் வரவும் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது மட்டுமின்றி தினசரியும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணாமலையார் வரும் வீதிகளில் ஒன்றான தென் ஒத்தவாடை தெருவில் கழிவுநீர் சாலையில் வழிந்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையோர குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டுள்ளன. சாலையின் குறுக்கே கழிவுநீர் வழிந்து ஓடுவதாலும் அவ்வழியாக செல்லும் பக்தர்களுக்கு துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்களுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் திருவண்ணாமலை நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு கழிவுநீர் கால்வாயை சீர் செய்யவும் துர்நாற்றம் வீசும் குப்பைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பார் அசோசியேஷன், அட்வொகேட் அசோசியேஷன் மற்றும் மகளிர் வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் உண்ணாவிரதம் சங்க தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் ரவி, அருணா, பாலச்சந்தர், சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்த இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிகள் சட்டம் உள்ளிட்ட 3 சட்ட திருத்தங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி இன்று முழுவதும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை வரும் 8ஆம் தேதி வரையில் மேற்கொள்ள உள்ளனர். இதில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் அருகே அமைந்துள்ள வடுகப்பட்டி பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் இருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் மயானம் உள்ளது. மயானத்திற்கு செல்வதற்கு சரியான சாலை வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் கிராமத்தில் ஏதேனும் இறப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தால் சடலத்தை ஒரு வழிப்பாதையில் சுமந்து செல்லும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. இதனை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி சவரனுக்கு ரூபாய் 152 அதிகரித்து ஒரு சவரன் 53,480க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 19 அதிகரித்து ரூபாய் 6,685க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் வெள்ளி 94.50க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 94,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்து மதத்தின் மீது தனக்கு தீவிர நம்பிக்கை உண்டு என்றும் மத நம்பிக்கைகளில் இருந்துதான் உத்வேகமும் ஆறுதலும் கிடைக்கிறது என்றும் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் இங்கிலாந்து பிரதமராக உள்ளார். வரும் 4ஆம் தேதி அந்த நாட்டில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி தொழிலாளர்கள் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் லண்டனில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண் கோவிலுக்கு ரிஷி சுனக்கும் அவரது மனைவி அக்ஷதா மூர்த்தியும் சென்று வழிபட்டனர். பின்னர் அவர் பேசுகையில் T20 உலக கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியுள்ளது. உங்களைப் போலவே நானும் ஒரு இந்து மத நம்பிக்கையில் இருந்து உத்வேகத்தையும் ஆறுதலையும் பெறுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு.
சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் என ராகுல் காந்தி பேச்சு. ராகுலின் பேச்சிற்கு பிரதமர் மோடி பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.